ଆପଣମାନଙ୍କର ପ୍ରେମ ପାଇଁ ଆପଣମାନଙ୍କର ସ୍ୱାଗତ ପାଇଁ ମୁଁ ବହୁତ ଖୁସି ଅଟେ। உங்களை பார்க்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ଆପଣମାନଙ୍କୁ ଦେଖିବାରେ ମୋତେ ବହୁତ ଖୁସି ଲାଗୁଛି। உங்களுக்கு எங்களை பார்க்கிறது சந்தோஷமா? ଆପଣମାନଙ୍କୁ ଆମମାନଙ୍କୁ ଦେଖିବାରେ ଖୁସି ଅଟନ୍ତି କି? ஏதாவது சொல்லுங்க. କଣ ମିଶା କୁହନ୍ତୁ? ଖୁସି ଲାଗୁଛି କି? உஷ்ண சந்தோஷம். உஷ்ண குச்சிக்கா? அல்லேலூயா போலே. ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா. பிரபு ଆପଣମାନଙ୍କୁ ஆசீர்வாଦ କରନ୍ତୁ। உங்களுக்கு ஊழியம் செய்ய கிருபை தந்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன்। ଆପଣମାନଙ୍କର ସେବା କରିବା ପାଇଁ ପ୍ରଭୁ ସୁଯୋଗ ଦେଇଥିବାରୁ ମୁଁ ପ୍ରଭୁଙ୍କୁ ଧନ୍ୟବାଦ ଦେଉଛି। உங்களுக்காகவே தேவன் தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்து அநேக ஜனங்களுக்கு அவருடைய வெளிச்சம் உதிக்கும்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான ஐயா ஆசிர் ஞானராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்। ଆପଣମାନଙ୍କ ନିମନ୍ତେ ପ୍ରଭୁ ମନୋନୀତ କରି ଆପଣମାନଙ୍କ ମଧ୍ୟରେ ବ୍ୟବହାର କରୁଥିବା ଆମମାନଙ୍କର ଡାଇରେକ୍ଟର ଫାଉଣ୍ଡର ଆଜ୍ଞା ଆଶିର ଆଜ୍ଞାଙ୍କ ପାଇଁ ମୁଁ ପ୍ରଭୁଙ୍କୁ ଧନ୍ୟବାଦ ଦେଉଛି। அவர்களுக்கு நான் ஒரு முறை கூட கர்த்தருக்குள்ள நான் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்। புனர்வார தாங்க மோ धन्यवाद देउची। சோ அவர்களோடு கூட சேர்ந்து இந்த தரிசனத்துக்கு துணையாக தூணாக தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களுக்காக குறிப்பாக அருமையான பாஸ்டர் ஞானசேகர் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன்। ଆଉ ତାଙ୍କର ସହିତ ମିଶିକରି ପ୍ରଭୁଙ୍କର ସେବାରେ ଆଜ୍ଞାଙ୍କର ପଛରେ ଥାଇକରି କାମ କରୁଥିବା ଆମର ପ୍ରଭୁଙ୍କର ଦାସ ଜ୍ଞାନ ଆଜ୍ଞାଙ୍କ ପାଇଁ ମୁଁ ଧନ୍ୟବାଦ ଦେଉଛି। அவர்களோடு கூட சேர்ந்து இருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவதாசர்கள் பாஸ்டர் ஜெபகுமார், அருமையான பாஸ்டர் வினோத்குமார் எலிசா, அதே போல இந்த நாட்களில் வந்திருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் இருந்து மற்றும் கர்நாடகத்தில் இருக்கிற தேவதாசர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன்। ଆଉ ଏଠାରେ କାମ ଏଠି ଆସିଥିବା ପ୍ରଭୁଙ୍କର ଦାସମାନଙ୍କ ପାଇଁ ମୁଁ ପ୍ରଭୁଙ୍କୁ ଧନ୍ୟବାଦ ଦେଉଛି। ପ୍ରଭୁ ସେମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରନ୍ତୁ। பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க। ସମସ୍ତେ ହାତ ମିଶାଇକରି ପଚାରନ୍ତୁ ନିଖେ ମଞ୍ଚରେ କିଏ ବୋଲି ପଚାରନ୍ତୁ। இங்க பாருங்க ହାତ ଏମିତି நான் செய்யற மாதிரி செய்யுங்க। ଏମିତି ଆଜ୍ଞା କରଲା ପରି କରନ୍ତୁ। கை பிடிக்கணும், ହାତ ଧରିବାର ଅଛି, நல்லா குலுக்கணும், ଭଲରେ ଓହ୍ଲାଇବାର ଅଛି, கூட ஒரு தட்டு சாப்பிடுற மாதிரி குளி கொடுங்க। ଆହୁରି ବେଶୀ ଭୋକ ଲାଗିବାର ପରି ହଲାଇବାର ଅଛି। அவரை பார்த்து சிரிக்கணும், ତାଙ୍କୁ ଦେଖିକରି ହସିବାର ଅଛି। நல்லா இருக்கீங்களா ଭଲ ଅଛନ୍ତି କି? இப்ப சொல்லுங்க ସମସ୍ତେ କୁହନ୍ତୁ உங்க முகம் ଆପଣଙ୍କର ମୁଖ என்னைக்கும் இல்லாத அளவுக்கு କେବେ ନଥିବାର ପରି ரொம்ப பிரகாசமா இருக்கு। ବହୁତ ଉଜ୍ଜ୍ୱଳ ହେଇକିରି ଅଛି। பின்னால யாருமே சொல்லல, பெண்கள் சொல்லல, ପଛରେ କିଏ ମା ମାନେ କହୁନାହାନ୍ତି, சொல்லுங்க சொன்னாதான் ମା ମାନେ କହୁନାହାନ୍ତି, ନ କହିଲେ ଛାଡିବି ନାହିଁ। கைய பிடிச்சிட்டு உங்க முகத்தை பார்த்து ହାତ ଧରିକରି ତାଙ୍କର ମୁଖ ଦେଖିକରି உங்க முகம் ଆପଣଙ୍କର ମୁଖ சத்தம் வரணும்। କୁହନ୍ତୁ ଆପଣଙ୍କର ମୁଖ கவுந்து ଆପଣଙ୍କର ମୁଖ கவுந்து କୁହନ୍ତୁ ଆପଣଙ୍କର ମୁଖ உங்க முகம் ଆପଣଙ୍କର ମୁଖ என்னைக்கும் இல்லாத அளவுக்கு କେବେ ନଥିଲା ପରି பிரகாசமா இருக்கு, ବହୁତ ଉଜ୍ଜ୍ୱଳ ଅଛି। ஏன் தெரியுமா? କାହିଁକି ବୋଲି କହିଲେ காரணம் சொல்லுங்க। କାହିଁକି କାହିଁକି ଆପଣଙ୍କର ମୁଖ ବହୁତ நம்ம ଉଜ୍ଜ୍ୱଳ ଅଛି? முகம் பிரகாசமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? ଆମର ମୁଖ ଉଜ୍ଜ୍ୱଳ ହେବା ପାଇଁ କାରଣ କଣ? சாப்பாடா ଖାଦ୍ୟ କି? இல்ல, ନାଇଁ। வேற நம்ம எடுக்கிற உடற்பயிற்சியா? ଆମେ କରିବା ଏକ୍ସରସାଇଜ କି? இல்ல, ନାଇଁ। என்ன காரணம் தெரியுமா? କାରଣ କଣ? இது என்ன இடம் தெரியுமா? ଏଟା କଣ? କୋଉ ଜାଗା? உத்தரகாண்டவா சித்திரகோண்டாவா? ଚିତ୍ରକୋଣ୍ଡା சித்திரகோண்டா ଚିତ୍ରକୋଣ୍ଡା சித்திரகோண்டா செமிலிபுதர் செம்லிபுதர்। செமிலிபுதர் இந்த பகுதியில ଅଞ୍ଚଳରେ ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த பகுதியினால் இருப்பதுனால அல்ல, ଏତେ ଚାରିଆଡେ ପାହାଡ ପର୍ବତ ଥିବାରୁ ଆମେ ଖୁସିରେ ନାହିଁ। அது பார்க்கிறது சந்தோஷமா இருக்கு, ଦେଖିଲେ ଖୁସି ଲାଗୁଛି। ஆனா முகம் பிரகாசமா இருக்க காரணம் ଆମମାନଙ୍କର ମୁଖ ଉଜ୍ଜ୍ୱଳ ହେବା ପାଇଁ କାରଣ தேவ பிரசன்னம்। ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି। கரம் கொட்டி ஆண்டவருக்கு மகிமை ଆମେ செலுத்துங்க। କରତାଳି ସହିତ ପ୍ରଭୁଙ୍କୁ ଆମେ ଧନ୍ୟବାଦ ଦେବା। சொல்லுங்க தேவ பிரசன்னம், ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି, தேவ பிரசன்னம், ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି। தேவ பிரசன்னம் யார் மேல இருக்கும்? ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି ଯୋଉମାନଙ୍କ ଉପରେ ଥିବ அவங்க பிரகாசமா இருப்பாங்க। ସେମାନଙ୍କର ମୁଖ ଉଜ୍ଜ୍ୱଳ ହେବ। இப்ப சொல்றது புரியுதா? ମୁଁ କହିବାଟା ବୁଝିପାରୁଛନ୍ତି? இப்ப சொல்லுங்க ଏବେ କୁହନ୍ତୁ தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதனால ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି ଆପଣଙ୍କ ଉପରେ ଥିବାରୁ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ପାଖରେ ଥିବା ଲୋକର ହାତ ମିଶାଇକରି କହନ୍ତୁ தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதனால ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି ଆପଣଙ୍କ ଠାରୁ ଥିବାରୁ உங்க முகம் ଆପଣଙ୍କର ମୁଖ பிரகாசமா இருக்கு। ବହୁତ ସୁନ୍ଦର ହେଉଛି। அல்லேலூயா போலே। ହାଲେଲୁୟା।
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் தமிழ்ல வாசிங்க. ଲୁକା ଲିଖିତ ସୁସମାଚାର 2:9 ଜଣେ ତାମିଲରେ ପଢନ୍ତୁ। அதுக்கப்புறம் ஒடியா மொழியில வாசிங்க. ଲୁକା ଲିଖିତ ସୁସମାଚାର 2:9 லூக்கா 2:9 ତାମିଲରେ ପଢନ୍ତୁ, ତାପରେ ଓଡିଆରେ ଜଣେ ପଢିବେ। லூக்கா 2:9 நானே வாசிக்கிட்டா. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ଲୁକା 2:9 ପଢନ୍ତୁ, ஒடியால வாசிங்க. ଓଡିଆରେ ପଢନ୍ତୁ। ପ୍ରଭୁଙ୍କର ଜଣେ ଦୂତ ସେମାନଙ୍କୁ ନିକଟରେ ଉପସ୍ଥିତ ହେଲେ। அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என் மனதிலே ஆண்டவர் தந்தார். அவர் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ତଳେ ପଢନ୍ତୁ। ପ୍ରଭୁଙ୍କର ଜଣେ ଦୂତ ସେମାନଙ୍କ ନିକଟରେ ଉପସ୍ଥିତ ହେଲେ, ପୁଣି ପ୍ରଭୁଙ୍କର ଗୌରବ ଜ୍ୟୋତି ସେମାନଙ୍କ ଚତୁର୍ଥ ଦିଗରେ ପ୍ରକାଶିତ ହେଲା, ଆଉ ସେମାନେ ଅତିଶୟ ଭୟଗ୍ରସ୍ତ ହେଲେ। உங்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக என் மனதில் நான் ஜெபித்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ଆପଣମାନଙ୍କର ମଧ୍ୟରେ ପ୍ରଭୁଙ୍କର ବାକ୍ୟ କହିବା ପାଇଁ ମୋ ମନରେ ଭାବିବା ସମୟରେ, ପ୍ରାର୍ଥନା କରିବା ସମୟରେ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் ஆழமாய் ଏ பதித்தார். ଗୋଟେ ବାକ୍ୟ ଆପଣମାନଙ୍କ ପାଖରେ କହିବା ପାଇଁ ପବିତ୍ର ଆତ୍ମା ମୋତେ ଚାଲନା ଦେଲେ। என்ன வார்த்தை என்றால் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ପ୍ରଭୁଙ୍କର ଗୌରବ ସେମାନଙ୍କର ଉପରେ କଣ ହେଲା, ଉପସ୍ଥିତ ହେଲା। நல்லா கவனிங்க, ହାଲେଲୁୟା। நல்லா 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 கவனிக்க. ଭଲରେ ଶୁଣନ୍ତୁ। கொஞ்சம் நல்லா சிங்க குட்டிகள் மாதிரி நிமிர்ந்து உட்காருங்க. ସମସ୍ତେ ସିଂହ ଉପରେ, ବାଘ ଉପରେ ଟିକେ ଭଲରେ ବସନ୍ତୁ। ବାଘ ଉପରେ ଏମିତି நிமிர்ந்து உட்காருங்க. ଭଲରେ ବସନ୍ତୁ, ଏମିତି ଠିଆ ଏମିତି ବସିବାର ଅଛି। பல நூற்றாண்டுகளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் சூழ்ந்து இருந்தது. କେତେ 100 ବର୍ଷ ହେଲା ଇସ୍ରାଏଲ ଲୋକମାନେ ପୁରା ଅନ୍ଧକାରରେ ରହୁଥିଲେ। இந்த மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்பதாக மல்கியா மத்தேயு, அதுக்கு இடையில பைபிள்ல ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். ଆପଣମାନେ ମଲାକିଟାରେ ମାଥିଉ ଭିତରେ ଦେଖିଲେ ବାଇବଲରେ ଗୋଟେ କାଗଜ ଜାଗା ଥିବ, ஆனா அந்த ஒரு பேப்பர் சுமார் 400 வருட காலம் இடைவெளி. ସେ ଗୋଟେ କାଗଜ 400 ବର୍ଷ କଣ ହେଇଥିଲା ଦୂର। அந்த 400 இடைவெளி காலம் என்ன சொல்லுவாங்கன்னா, இடைவெளி என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பெரிய இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். மலாக்கிட்டாரு மேத்யூ ஜாய மதுரை 400 ବର୍ଷ ପୁରା ଅନ୍ଧକାର ଦିନ। அந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருந்தது. ସେତେବେଳେ ଲୋକମାନଙ୍କ ଭିତରେ ଅନ୍ଧକାର କେରୁଥିଲା। வெளிச்சம் இல்லாத இடம் இருள் சூழ்ந்திருக்கும். ସେ କୋଉ ଜାଗାରେ ଆଲୋକ ନଥିବ, ସେ ଜାଗାରେ ଅନ୍ଧକାର ଥିବ। இருள் யாருமே விரும்ப மாட்டாங்க. କେହି ବି ଅନ୍ଧକାର ଇଚ୍ଛା କରିବେ ନାହିଁ। இருள் நம்மை பயமுறுத்தக்கூடியது. ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କ ଜୀବନରେ ଭୟକୁ ଆଣିବ। இருள்ல நம்ம வாழ முடியாது. ଅନ୍ଧକାରରେ ଆମେ ରହିପାରିବ ନାହିଁ। இருள்ல நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. ଅନ୍ଧକାରରେ ଆମେ କୌଣସି କାମ କରିପାରିବ ନାହିଁ। இருள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியது. ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କ ଜୀବନରେ ଭୟକୁ ଆଣିବ। எல்லாரும் வீட்லயே கரண்ட் இருக்கா? ସମସ୍ତଙ୍କର ଘରେ କରେଣ୍ଟ ଅଛି କି, ଲାଇନ ଅଛି କି? கை வைத்து காமிங்க. ହାତ ଉଠାଇକରି ଦେଖାନ୍ତୁ ଆପଣଙ୍କର ଘରେ ଲାଇନ ଅଛି କି? ଅଛି। ଅଛି, கீழே போட்டுக்கோங்க. இப்ப கரண்ட் இல்லாத சமயத்துல வீட்டுல இருள் இருக்கும் பொழுது, ଲାଇନ ନଥିଲା ସମୟରେ ଘରେ ଅନ୍ଧକାର ଥିଲେ, இன்னைக்கு நம்ம செய்யற வேலையை இருள்ல நம்ம செய்திருக்க மாட்டோம். ଆମେ ଦିନ ବେଳେ କରିବାଟାକେ ଅନ୍ଧାରରେ ଆମେ କରିହବ ନାହିଁ। அல்லது கரண்ட் இருக்கிற வீட்டுல ଯୋଉ ଘରେ ଲାଇନ ଥିବ, நைட்டு 11 மணி வச்சுக்கோங்க, ରାତି 11ଟା ବେଳେ அப்பொழுது சின்ன பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ପିଲାମାନେ ଖେଳୁଛନ୍ତି ବୋଲି କହିଲେ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ଲାଇନ ପଳାଇଲେ କଣ, உடனே இருள் சூழ்ந்துரும். ଲାଇନ ପଳାଇଲେ ଅନ୍ଧକାର ଆସିବ। சின்ன பிள்ளைங்க எல்லாம் பயந்து ஓடி வருவாங்க. ଅନ୍ଧାର ଆସିଲେ ପିଲାମାନେ ଦୌଡ଼ିକରି ଆସିବେ। எங்க ஓடி வருவாங்கன்னா அம்மாட்ட ஓடி வருவாங்க. ମା ପାଖରେ ଦୌଡ଼ିକରି ଆସିବେ। ஏன்னா அந்த இருள் சின்ன பிள்ளைய பயமுறுத்தும். ସେ ଅନ୍ଧକାର ପିଲାମାନଙ୍କୁ ଡରାଇବ। விளையாண்டுக்கிற பிள்ளைய அடுத்து விளையாட முடியாது, இருள்ல எந்த வேலையும் செய்ய முடியாது. ଖେଳୁଥିବା ପିଲାମାନେ ଲାଇନ ପଳାଇଲେ, ଅନ୍ଧକାର ଆସିଲେ ସେମାନେ ଖେଳି ପାରିବେନି, କୌଣସି କାମ କରିପାରିବେନି। நம்ம நடந்து போக முடியாது இருள்ல. ଅନ୍ଧକାରରେ ଆମେ ଚାଲି ପାରିବୁ ନାହିଁ। அப்படியே இருள்ல நடந்து போனாலும் ଆମେ ଅନ୍ଧକାରରେ ଚାଲିକରି ଗଲେ ବି, வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு வரும்போது, ଆମେ ରୁମ ଭିତରେ ଗୋଟେ କୋଠରୀଟାରୁ ଆଉ କୋଠରୀରେ ଆମେ ଗଲେ, அல்லது வீட்டுல இருந்து வெளியே வரும்போது, ଘରଟାରୁ ବାହାରେ ଆସିଲେ, இந்த பகல்ல நம்ம வரும்போது இந்த பாருங்க இப்படி வந்துருவோம். ଆମେ ଦିନ ବେଳେ ଆମେ କଣ କରିବୁ, ମଣିଷରେ ଆମେ ଚାଲି ପାରିବୁ। ஆனா இருட்டுல ମାତ୍ର ରାତିରେ, இங்க பாருங்க, ଅନ୍ଧକାରରେ ଆମେ ଚୁଇ ଚୁଇ କରି କଣ କରିବୁ, ଏମିତି ଚୁଇ କରି କଣ କରିବୁ, தடவி தடவி பார்த்துதான் நம்ம வருவோம். ଆମେ ଚୁଇ ଚୁଇ କରି நான் ଯାଇପାରିବୁ। சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ମୁଁ କହିବାଟା କେତେ ଲୋକ ବୁଝିପାରୁଛନ୍ତି?
உச்சி எத்தனை பேருக்கு புரியுது? କେତେ ଲୋକ ବୁଝିପାରୁଛନ୍ତି? அல்லேலூயா போல ହାଲେଲୁୟା କହନ୍ତି। புரியுதா? ବୁଝିପାରୁଛନ୍ତି କି? இருள் நமக்கு எவ்விதத்திலும் உதவி செய்யாது. ଅନ୍ଧକାର କେବେ ବି ଆମମାନଙ୍କୁ ସାହାଯ୍ୟ କରିବ ନାହିଁ। நம்மை முடக்கி போடக்கூடியது. ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କୁ ଅଟକାଇ ଦେବ। இருள் நம்மை முடக்கி போடக்கூடியது. ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କୁ ଅଟକାଇ ଦେବ। நம்மை செயலற்றவர்களை மாற்றக்கூடியது. ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କୁ କୌଣସି କାମ କରିବା ପାଇଁ ଦେବ ନାହିଁ। அப்படித்தான் அவங்க முடங்கி போயிருந்தாங்க. ସେଇ ପ୍ରକାର ସେମାନେ ପୁରା ଅଟକି ଯାଇଥିଲେ। ஆனால் ମାତ୍ର ஒரு நாள் ଗୋଟେ ଦିନ அந்த ஜனங்களுக்காக, ସେ ଲୋକମାନଙ୍କ ନିମନ୍ତେ, முழு உலகத்திற்காக, ସାରା ଜଗତର ଲୋକମାନଙ୍କ முழு ନିମନ୍ତେ, மனு குலத்திற்காக ସାରା ପୃଥିବୀର ଲୋକମାନଙ୍କ ନିମନ୍ତେ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தார். ଯୀଶୁ ଖ୍ରୀଷ୍ଟ ଏ ଜଗତରେ ଜନ୍ମ ହେଲେ। அப்பொழுது பெரிய மகிமை உதித்தது. ସେତେବେଳେ ବଡ ଆଲୋକ ଉପସ୍ଥିତ ହେଲା। வெளிச்சம் உதித்தது. ଆଲୋକ ଉପସ୍ଥିତ ହେଲା। அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ସେମାନଙ୍କର ଜୀବନରେ ଆଲୋକ ଆସିଲା। அதுவரைக்கும் இருந்த இருள் அவர்களை விட்டு விலகியது. ସେତେ ଦିନ ଥିଲା ଅନ୍ଧକାର ସେଇଦିନ ଠାରୁ ଘୁଞ୍ଚି ଗଲା। அதுவரைக்கும் அவர்களை முடக்கி போட்டிருந்த இருள் அவர்களை விட்டு விலகியது. ସେତେ ଦିନ ସେମାନଙ୍କୁ ଅଟକାଇ କରି ରଖିଥିଲା ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଗଲା। எப்ப இருள் விலகிச்சு தெரியுமா? କେବେ ଅନ୍ଧକାର ଦୂର ହେଲା? யாரு வந்தாலும் இருள் விலகாது. କେ ଆସିଲେ ବି ଅନ୍ଧକାର ଦୂର ହେବ ନାହିଁ। அரசியல்வாதி வந்தாலும் இருள் விலகாது. ରାଜନୀତି ଲୋକମାନେ ଆସିଲେ ଅନ୍ଧକାର ଦୂର ହେବ ନାହିଁ। பணம் இருக்கிறவங்க வந்தாலும் இருள் விலகாது. ଧନୀ ଲୋକମାନେ ଆସିଲେ ବି ଅନ୍ଧକାର ଦୂର ହେବ ନାହିଁ। இருள் எப்ப விலகிச்சு தெரியுமா? ଅନ୍ଧକାର କେବେ ଦୂର ହେବ? இயேசு வந்தார். ଯୀଶୁ ଆସିଲେ। இயேசு பிறந்தார். ଯୀଶୁ ଜନ୍ମ ହେଲେ। இயேசு ஜனங்களை தேடி வந்தார். ଯୀଶୁ ଲୋକମାନଙ୍କୁ ଖୋଜି କରି ଆସିଲେ। இருள் விலகியது. ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଗଲା। அவருடைய மகிமை உதித்தது. ପ୍ରଭୁଙ୍କର ଉପସ୍ଥିତି ଆସିଲା। ஹalleluya, ହାଲେଲୁୟା, ஹalleluya. ହାଲେଲୁୟା। கரம் உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ହାତ ଉଠାଇକରି ବଡ ପଟିରେ କହୁନ୍ତୁ ହାଲେଲୁୟା। ஒரு நாள், ଗୋଟେ ଦିନ, சில ஆண்டுகளுக்கு முன்பு, କିଛି ବର୍ଷ ପୂର୍ବରୁ இதே ஊர்ல, ଏ ଗାଁରେ, உங்க ஏரியாவுல ଆପଣଙ୍କର ଗାଁରେ ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. ଗୋଟେ ଅନ୍ଧକାର ଥିଲା। அந்த இருள் உங்களை முடக்கி போட்டது. ସେ ଅନ୍ଧକାର ଆପଣମାନଙ୍କୁ ଅଟକାଇଥିଲା। குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, ପରିବାରରେ ଶାନ୍ତି ନଥିଲା। சண்டை, ପରିବାର ଭିତରେ ଝଗଡା, பிரச்சனை, ସମସ୍ୟା, வியாதி, ରୋଗ, போராட்டம், ଦୁର୍ବଳ, இவைகளால் கட்டப்பட்டிருந்தீங்க. ଏଠାରେ ଆପଣମାନେ ବନ୍ଧା ହେଇ ଯାଇଥିଲେ। அந்த இருள் உங்களை முடக்கி ସେ போட்டது. ଅନ୍ଧକାର ଆପଣମାନଙ୍କୁ ଅଟକାଇ ଯାଇଥିଲା। உங்க தாத்தா, உங்க அப்பா, தலைமுறை தலைமுறையா இந்த ஊரை இருள் முடக்கி போட்டு இருந்தது. ଆପଣଙ୍କର ଅଜା, ଆପଣମାନଙ୍କର ବାପା, ସେମାନଙ୍କୁ ସେ ଅନ୍ଧକାର ଅଟକାଇଥିଲା। என்னென்னமோ செஞ்சங்க, இருள் விலகல. କଣ କଣ କରିଥିଲେ, ସେ ଅନ୍ଧକାର ଯାଉନଥିଲା। யாரோ வந்தாங்க, இருள் விலகல. କେ ଆସିଥିଲେ ମାତ୍ର ଅନ୍ଧକାର ଯାଉନଥିଲା। ஆனா இருள் எப்ப விலகிச்சு தெரியுமா? କେବେ ଅନ୍ଧକାର ଦୂର ହେଲା? எல்லாம் கவனிங்க. ଭଲରେ ଶୁଣନ୍ତୁ। உங்க இருளை போக்குவதற்காக, ଆପଣଙ୍କର ଜୀବନରେ ଥିବା ଅନ୍ଧକାରକୁ ଦୂର କରିବା உலகத்தின் இருளை போக்க 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு பிறந்தார். ଜଗତର ଅନ୍ଧକାରକୁ ଦୂର କରିବା ପାଇଁ ଯୀଶୁ ଖ୍ରୀଷ୍ଟ ଏ ଜଗତରେ ଜନ୍ମ ହେଇଥିଲେ। அவர் யார் யார் உள்ளத்தில் வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை இருள் விலகுகிறது. ଯୋଉମାନଙ୍କର ଜୀବନରେ ଯୀଶୁ ଆସୁଛନ୍ତି ସେମାନଙ୍କର ଜୀବନରେ ଥିବା ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଯାଉଛି। எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் இயேசு எங்களுக்குள்ள வந்தபடினால, ମୋ ଜୀବନରେ ଯୀଶୁ ମୋର ଜୀବନରେ ଆସିବାରୁ, நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்தவன். ମୁଁ ଯୀଶୁକୁ ନ ଜାଣିବା ପରିବାରରେ ଜନ୍ମ ହେଇଥିଲେ। எங்க அம்மா அப்பா ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ମୋର ମା ବହୁତ ଭକ୍ତିରେ ଥିଲେ। கோயில்களுக்கு போய் மொட்டை போடுற பழக்கம், ମନ୍ଦିରରେ ଯାଇକରି ଲଣ୍ଡା କରିବାଟା, பலவிதமான பழக்கத்துக்கு நாங்க அடிமையா இருந்தோம். ଆମେ ବହୁତ ଏମିତି କାମ ସବୁ କରୁଥିଲୁ। ஒரு இருள் எங்களை முடக்கி போட்டு இருந்தது. ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କୁ ଘେରୁଥିଲା। அந்த இருள் எங்களை செயல்பட விடாமல் முடக்கி போட்டு, ଅନ୍ଧକାର ଆମମାନଙ୍କୁ କିଛି କରିବା ପାଇଁ ଦେଉନଥିଲା। வாழ்க்கை முழுவதும் முடக்கம், அதாவது எதுவுமே நாங்க செய்ய முடியாது. ଆମମାନଙ୍କର ଜୀବନ ପୁରା ଆମେ ବନ୍ଦୀ ଅବସ୍ଥାରେ ଥିଲୁ। ଆମେ କିଛି କରିପାରୁନଥିଲୁ। யாரு வந்து எங்க இருளை நீக்க முடியல. କେବେ ଆସିକରି ଆମମାନଙ୍କର ଅନ୍ଧକାରକୁ ଦୂର କରିପାରୁନଥିଲେ। ஆனா 1998 செப்டம்பர் 27ஆம் தேதி இயேசு எனக்குள் வந்தார். இருள் விலகியது. 1998 ମସିହାରେ ଯୀଶୁ ମୋର ପରିବାରରେ ଆସିଲେ, ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଗଲା। கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல உங்க வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்குவதற்கு, ସେହିପରି ଆପଣଙ୍କର ଜୀବନରେ ଥିବା ଅନ୍ଧକାରକୁ ଦୂର କରିବା ପାଇଁ, நீங்க அறியாத தமிழ்நாட்டில இருந்து, ଆପଣମାନେ ନ ଜାଣିବା ତାମିଲନାଡୁ ଠାରୁ தேவன் தம்முடைய தாசராகிய ஐயா ஆசீர் அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, ପ୍ରଭୁ ତାଙ୍କର ଦାସ ଆଶୀର୍ବାଦ ପ୍ରଭୁ ମନୋନୀତ କରିଲେ। அவர்கள் மூலம் மிஷனரிகளை இந்த பகுதிக்கு கர்த்தர் அனுப்பி, ତାଙ୍କର ଦ୍ୱାରା ପାଳକ ମାନଙ୍କୁ ପ୍ରଭୁ ଏ ଅଞ୍ଚଳରେ ପଠାଇ କରି, அவர்கள் மூலம் இயேசு
உங்களை தேடி வந்தபடியினால ସେମାନଙ୍କ ଦ୍ୱାରା ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଆପଣମାନଙ୍କୁ ଖୋଜି କରି ଆସିଥିବା உங்களுக்குள் இயேசு வந்தார். ଆପଣଙ୍କ ଠାରେ ଯୀଶୁ ଆସିଲେ இருள் விலகியது. ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଗଲା இருள் விலகியது. ଅନ୍ଧକାର ଘୁଞ୍ଚିଗଲା எப்ப உங்க இருள் விலகிச்சு தெரியுமா? ଏବେ ଆପଣଙ୍କର ଅନ୍ଧକାର ଦୂର ହେଲା இயேசு வந்தபடியினால ଯୀଶୁ ଆସିଲାରୁ இருள் விலகியது. ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଗଲା ஆமென் சொல்றவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை ଆମେନ୍ ବୋଲି செலுத்துங்க. କହିବା ଲୋକ ଆତ୍ମା ଡାଲି ମାରି କରି ପ୍ରଭୁ ହାଲେଲୁୟା କହନ୍ତୁ ହାଲେଲୁୟା நான் சொல்றது உண்மைதானே? ମୁଁ କହିବାଟା ସତ କି ନାହିଁ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், நீங்க சொல்றபடிதான் எங்க வாழ்க்கையில இந்த ஊழியர்கள் மூலம் இயேசு வந்தபடினால இருள் விலகிச்சுன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. କେତେ ଲୋକ ଆଜ୍ଞା ଆପଣ ପାଷ୍ଟର ଆପଣ କହିଲା ପରି ଏ ବାଳକ ମାନେ ଆସିବାରୁ ଆମଙ୍କର ଜୀବନରେ ଥିବା ଅନ୍ଧକାର ଦୂର ହେଇଗଲା ବୋଲି କହିବା ଲୋକମାନେ ହାତ ଉଠାଇ କରି ହାଲେଲୁୟା କହନ୍ତୁ அல்லேலூயா போல. ହାଲେଲୁୟା କୁହ அல்லேலூயா. ହାଲେଲୁୟା இந்த இருள் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால மகிமை பிரகாசித்தது. ଯୀଶୁ ଜନ୍ମ ହେବାରୁ ଆଲୋକ ଉପସ୍ଥିତ ହେଲା இயேசு வந்தபடியினால இயேசு எங்க வாராரோ அங்க வெளிச்சம் உதிக்கும். ଯୀଶୁ କୋଉ ଜାଗାରେ ଆସିବେ ସେ ଜାଗାରେ ଆଲୋକ ଆସିବ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு வந்தபடியினால ଯୀଶୁ ଆସିବାରୁ இன்னைக்கு நம்ம ଆଜି ଆମେ வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கோம். ଆଲୋକରେ ଆସିଲୁ நாங்க உங்களை தேடி பல கிலோமீட்டர் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி உங்களை தேடி வந்திருக்கிறோம். ଆଜି ବହୁତ ଶହେ କିଲୋମିଟର ଦୂରଟାରେ ଆପଣମାନଙ୍କୁ ଖୋଜି କରି ଆପଣଙ୍କ ପାଖରେ ଆମେ ଆସୁଛୁ சோ உங்களை பாக்குறது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். ଆପଣମାନଙ୍କୁ ଦେଖିବାରେ ମତେ ବହୁତ ଖୁସି ଲାଗୁଛି நாங்க வரும் பொழுது பேசிக்கொண்டே வந்தோம் இங்க உள்ள ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து. ଏଠି ଆସିଲା ବେଳେ ଆମେ କଥା ହେଇକରି ଆସୁଥିଲୁ இங்க இருக்கிற பாஸ்டர் ஜெபக்குமார் ஒரு சாட்சி சொன்னாங்க. ଆଜି ଆମର ପାଷ୍ଟର ଜୀବ କୁମାର କହୁଥିଲେ அவங்க ஊழியம் செய்யற இடத்துல பிரச்சனை நிமித்தம் அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது. ଆମେ ସେବା କରଲା ଜାଗାରେ ଆମକୁ ଧାରଣା ଆସିବାରୁ ଆମେ ସେ ଜାଗାକୁ ଛାଡି କରି ଯିବାର ପରି ହଉଥିଲା இவங்க வெளியே போயிடலாமான்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது ଆମେ ଏଠି ଛାଡି କରି ପଳାଇ ଯିବା ବୋଲି ଭାବିଥିବା ସମୟରେ கஷ்டம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. ସେତେ ଧାରଣା ଥିଲା உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. ଜୀବନ ପାଇଁ ଡର ଲାଗୁଥିଲା ସେମିତି ଜୀବନ ପାଇଁ ବିପଦ ଆସିଥିଲା ସେପରି ସମୟରେ அப்படி இவங்க யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ସେମିତି ଭାବିବା ସମୟରେ இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வந்து ଏପରି ଗୋଟେ ଝିଅ பயப்படுறாவ நீ வா நாங்க புடிச்சிட்டுலாம் போக மாட்டோமா? ମୁଁ ନେଇ ଯିବି ନାହିଁ இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வந்து ଏପରି ଗୋଟେ ସାନ ଝିଅ இந்த பாஸ்டர் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ପାଷ୍ଟରକୁ ଦେଖିକରି କଣ କହିଲା சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ଗୋଟେ ପଦ କହିଲା பாஸ்டர் ପାଷ୍ଟର என்ன ஆனாலும் କଣ ହେଲେ ବି எங்களை விட்டு போயிடாதீங்க. ଆମର ଗାଁକୁ ଛାଡିକରି ଯାଆନ୍ତୁ ନାହିଁ நீங்க வந்தபடினால தான் ଆପଣମାନେ ଆସିବାରୁ எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. ଆମମାନଙ୍କର ଜୀବନରେ ଗୋଟେ ଆଲୋକ ଆସିଲା கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ତାଳି ମାରିକରି ଗୋଟେ ହାଲେଲୁୟା କହ அல்லேலூயா. ହାଲେଲୁୟା அந்த வார்த்தை என்ன உண்மையிலேயே என் இருதயத்தை நொறுக்கியது. ସେହି କଥା ମୋର ମନକୁ ଭାଙ୍ଗିଲା ஒரு பச்சை புள்ள வந்து சொல்லுது, ଗୋଟେ ସାନ ଝିଅ ଆସିକରି நீங்க வந்தபடினால தான் ଆପଣମାନେ ଆସିବାରୁ வெளிச்சம் வந்திருக்கு. ଆଲୋକ ଆସିଲା அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? ତାର ଅର୍ଥ କଣ இதுவரைக்கும் அவங்க இருள்ல இருந்திருக்கிறாங்க. ସେତେ ଦିନ ସେମାନେ ଅନ୍ଧକାର ଥିଲେ இந்த ஊழியர்கள் கால் வச்சதுனால ସେ ବାଳକମାନେ ସେ ଜାଗାରେ ପାଦ ରଖିବାରୁ இவர்கள் மூலம் இயேசு உங்களுக்குள் வந்ததுனால ସେମାନଙ୍କ ଠାରୁ ଯୀଶୁ ଆପଣମାନଙ୍କ ଠାରୁ அது ଆସିବାରୁ வரைக்கும் உங்களை மூடி இருந்த இருள், ସେତେ ଦିନ ଆପଣମାନଙ୍କ ଉପରେ ଘେରୁଥିଲା ସେ இந்த ଅନ୍ଧକାର பிள்ளைய மூடி இருந்த இருள் ଏ ଝିଅ ଉପରେ ଘେରୁଥିବା ଅନ୍ଧକାର இயேசு வந்த உடனே ଯୀଶୁ ଆସିଲା அந்த இருள் விலகியது, ସେ ଅନ୍ଧକାର ଖୁଞ୍ଚି வெளிச்சம் உதித்தது. ଆଲୋକ ଆସିଲା அல்லேலூயா. ହାଲେଲୁୟା இயேசு வந்தால் வெளிச்சம் உதிக்கும். ଯୀଶୁ ଆସିଲେ ଆଲୋକ ଆସିବ கரம் உயர்த்தி எவ்வளவு பலன் இருக்கோ சேர்ந்து சொல்லுங்க, இயேசு வந்தால். ଯୀଶୁ ଆସିଲେ କୁହନ୍ତୁ ଯୀଶୁ ଆସିଲେ எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக சொல்லலாம். ସମସ୍ତେ ମିଶିକରି କହିବା ଯୀଶୁ ଆସିଲେ ଆଲୋକ ଆସିବ ଆଉ ଥରେ ବଡ ପାଟିରେ କୁହନ୍ତୁ ଯୀଶୁ ଆସିଲେ ଆଲୋକ ଆସିବ ଆଉ ଥରେ ଜୋରରେ କୁହନ୍ତୁ ଯୀଶୁ ଆସିଲେ ଆଲୋକ ଆସିବ ଆଉ ଥରେ ବଡ ପାଟିରେ କୁହନ୍ତୁ ଯୀଶୁ ଆସିଲେ ଆଲୋକ ଆସିବ
அந்த வெளிச்சம் உதித்தா என்ன நடக்கணும் ஒரு 3 காரியம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிச்சு முடிக்கிறேன். ସେ ଆଲୋକ ଆସିଲେ କଣ ହେବ ତିନିଟା ବିଷୟ କହିକରି ଶେଷ କରିବି. வெளிச்சம் இயேசு வந்தா வெளிச்சம் உதிக்கும். ଯୀଶୁ ଆସିଲେ ଆଲୋକ ଆସିବ. அந்த வெளிச்சம் வந்தா என்ன நடக்கும்? ସେ ଆଲୋକ ଆସିଲେ କଣ ହେବ? அது இப்போ உங்களுக்கு நடக்கும். ଆଜି ସେଟା ହେବ. இன்னைக்கு நடக்கும். ଆଜି ହେବ. இறுதியில் ஐயா உங்களுக்காக ஜெபிக்கும் போது நடக்கும். ଆଜି ଶେଷରେ ଆଜ୍ଞା ଆପଣଙ୍କ ପାଇଁ ପ୍ରାର୍ଥନା କରିବେ, ପ୍ରଭୁ କରିବେ. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுப்போம். ପ୍ରେରିତ 12 ପର୍ବ କରନ୍ତୁ. அதுல 7 முதல் வாசிக்கலாம். 7 ପଦଠାରୁ ପଢନ୍ତୁ. ପ୍ରେରିତ ତାର 12 ପର୍ବ 7 ପଦଠାରୁ. தமிழ்ல வாசித்ததுக்கு அப்புறம் ஒடியால வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12. தமிழ்ல பொருளா அப்புறம் ஒடியால படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அடுத்து ஒடியால வாசிங்க. ஒடியால ପଢନ୍ତୁ. ଆଉ ଦେଖ ପ୍ରଭୁଙ୍କର ଜଣେ ଦୂତ ଉପସ୍ଥିତ ହେଲେ ପୁଣି କୋଠରୀଟି ଆଲୋକମୟ ହେଲା ଆଉ ସେ ପିତରଙ୍କ କକ୍ଷ ଦେଶରେ ଆଘାତ କରି ତାଙ୍କୁ ଜଗାଇ କହିଲେ ଶୀଘ୍ର ଉଠ ଶୀଘ୍ର ତାଙ୍କ அந்த 7ல கடைசி வார்த்தை வாசித்து முடிச்சிருங்க. தமிழ்ல வாசித்து முடிச்சிருங்க. வெளிச்சம் பிரகாசித்தது. அவள் பேதுருவின் விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து அடுத்த 8ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சனை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிச்சம் உதித்தா இயேசுவின் வெளிச்சம் உதித்தா என்ன நடக்கும்? ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ଆସିଲେ କଣ ହେବ? நம்பர் 1 ପ୍ରଥମେ முதலாவது நடப்பது ପ୍ରଥମେ କଣ ହେବ? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ସେଠି ଲେଖା ହଉଛି அவன் கைகளில் இருந்து அதாவது உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତାର ବନ୍ଧନ ଛିଣ୍ଡି ଗଲା. சங்கிலிகள் விழுந்தது. ଚେନ୍ ଛିଣ୍ଡି ଗଲା. எல்லாரும் சொல்லுவோம் சங்கிலிகள் விழுந்தது. କହନ୍ତୁ ସମସ୍ତେ କହନ୍ତୁ ଚେନ୍ ସବୁ ଛିଣ୍ଡି ଗଲା. என்ன கவனிங்க. இந்த கழுத்துல போட்டிருக்கீங்களா இந்த சங்கிலி இல்ல. ଆପଣ ବେକରେ ପିନ୍ଧିଥିବା ସେ ଚେନ୍ ନାହିଁ. இங்க மூக்குல போட்டிருக்கீங்களா இந்த சங்கிலி இல்ல. ନାକରେ ପିନ୍ଧିଥିବାଟା ସେଟା ନାହିଁ. இல்ல நல்லா இருக்கு. ଏଟା ସୁନ୍ଦର ଅଛି. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வித்தியாசமா இருக்கும். ତମିଲନାଡୁ ଲୋକମାନଙ୍କୁ ଏଟା ଟିକେ ଅଲଗା ପରିଥିବ. ஆனா உண்மையிலே நல்லா இருக்கு. ମାତ୍ର ବହୁତ ସୁନ୍ଦର ଲାଗୁଛି. போட்டுக்கோங்க. ପିନ୍ଧନ୍ତୁ. பத்திரமா வச்சிருங்க. ଭଲରେ ରଖନ୍ତୁ. பாதுகாப்பா வச்சிருங்க. ସୁରକ୍ଷାରେ ରଖନ୍ତୁ. ஆலயம் கட்டும்போது கொடுத்துருங்க. ମଣ୍ଡଳୀ ପଣାଇଲା ସମୟରେ ଦେଇ ଦିଅନ୍ତୁ. கவனிங்க. வெளிச்சம் உதிக்கும் பொழுது சங்கிலிகள் விழுந்தது. ஆலோକ ଆସିବାରେ ବନ୍ଧନ ସବୁ ଛିଣ୍ଡି ଗଲା. இயேசுவின் வெளிச்சம் உதித்தா ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ଆସିଲେ நடக்கிற முதல் அற்புதம் ପ୍ରଥମେ କଣ ହେବ? அதுவரைக்கும் நம்மை கட்டி இருந்த ସେତେଦିନ ଆମକୁ ବାନ୍ଧି ରଖିଥିବା ବନ୍ଧନ, அதுவரைக்கும் நம்மை முடக்கி போட்டிருந்த ସେତେଦିନ ଆମମାନଙ୍କୁ ଅଟକାଇଥିବା அடிமைத்தனம், ସେ ବନ୍ଧନ, நுகம் என்கிற சாபம், ସେ ସୈତାନର ଜ୍ୱାଳି, சிறையிருப்பு ଆମମାନଙ୍କର ଅନ୍ଧକାର முறிக்கப்படும். ପୁରା ଭାଙ୍ଗିଯିବ. வெளிச்சம் உதித்தா சிறையிருப்பு முறிக்கப்படும். ଆମେ ଆଲୋକ ଆସିଲେ ଆମମାନଙ୍କର ବନ୍ଧନ ସବୁ ଛିଣ୍ଡିଯିବ. இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு சில சிறையிருப்பு உண்டு. ଏ ଜାଗାରେ ବସିଥିବା କେତେଟା ଭାଇ ଭଉଣୀ ମାନେ ବନ୍ଧନରେ ଅଛନ୍ତି. சாபம் என்கிற சிறையிருப்பு, ଅଭିଶାପର ବନ୍ଧନ, வியாதி என்கிற சிறையிருப்பு, ରୋଗର ବନ୍ଧନ, தரித்திரம் என்கிற சிறையிருப்பு. ଦରିଦ୍ରତାର ବନ୍ଧନ. எவ்வளவு உழைச்சாலும் உங்க கையில தங்காது. କେତେ କାମ କରିଲେ ବି ସେ ପଇସା ହାତରେ ରହୁନାହିଁ. இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, ஆனா கையில கொஞ்சம் கூட தங்காது. କେତେ ଦିନ ରାତି ପରିଶ୍ରମ କରୁଛନ୍ତି, ଆପଣଙ୍କ ହାତରେ କିଛି ରହୁନାହିଁ. கொஞ்சம் இருந்தா கூட அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவுல உங்களுக்கு எல்லாமே போயிடும். ଟିକେ ଥିଲେ ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସେଟା ମେଡିକାଲ ଖର୍ଚ୍ଚ ହେଇଯାଉଛି. உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தலைமுறை இருந்து கொண்டே இருக்கும். ଆପଣଙ୍କର ପରିବାରରେ ବଂଶ ଧରି କରି କିଛି ସମସ୍ୟା ରହିଯାଉଛି. உங்க அப்பா உங்க தாத்தாவுக்கு இருந்த அதே வியாதி உங்க அப்பாவுக்கு இருந்த அதே வியாதி உங்களுக்கு, அதே வியாதி உங்க பிள்ளைகளுக்கு இருக்கும். ଆପଣ ଜେଜେ ବାପାକୁ ଥିଲା ସେହି ରୋଗ ଆପଣଙ୍କ ଉପରେ ଥିଲା ରୋଗ ଆପଣଙ୍କର ପିଲାମାନଙ୍କ ଉପରେ, ଏମିତି ବଂଶ ଧରିକି ରୋଗ ରହିଯାଉଛି. இப்படி பல விதத்துல மக்கள் கட்டப்பட்டு சிறையிருப்புக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க. ଏପରି ଅନେକ ବନ୍ଧନରେ ଆପଣମାନେ ରହିଯାଉଛନ୍ତି. இந்த சிறையிருப்புக்கு காரணம் பிசாசு. ଏ ବନ୍ଧନ କାରଣ ସୈତାନ. உன் வியாதிக்கும் உன் கஷ்டத்துக்கும் உன் கண்ணீருக்கு காரணம் பிசாசு. ଆପଣଙ୍କର ବନ୍ଧନର ଆପଣଙ୍କ ରୋଗର ସମସ୍ୟାର କାରଣ ସୈତାନ. பிசாசு எதுக்கு வாரானா? நம்மளை கொல்லுவதற்காக வாரான் என்று வேதம் சொல்லுது. ସୈତାନ କାହିଁକି ଆସିବ? ସୈତାନ ଚୋରି କରିବା ପାଇଁ, ବଧ କରିବା ପାଇଁ ଆସିବ. பிசாசு சிறையிருப்பு இருப்பதனால தான் உங்க குடும்பத்துல
தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிரிவினை. अपने शैतान रे बंधन थिबारु अपने परिवार भितर अशांति मांडगोलो अपने परिवार छिन्न भिन्न हो जाउछन. உங்க அம்மா அப்பா பிரிவதற்கு காரணம் இந்த சிறையிருப்பு. अपने पापा मां भिन्न हेबा पई कारण से शैतान रे நீங்க बंधन. முன்னேற விடாதபடிக்கு இன்று வரை நீங்க நாம கீழே இருப்பதற்கு காரணம் இந்த சிறையிருப்பு. हमें आगकु न जाई करी एमिति तोले निच्च अवस्था रहबा पई कारण शैतान रे இந்த बंधन. சிறையிருப்பு இருக்கிறவங்க ஒருபோதும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. जो माने शैतान रे बंधन थिबे से माने तांगर जीवन रे आगकु जाई पारिबे नै. எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. कोनोसी आशीर्वादक से माने देखि எந்த पारिबे. நன்மையும் பார்க்க முடியாது. कोनोसी मंगलक से माने देखि पारिबे. வாழ்க்கை முழுவதும் வேதனை கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். जीवन सारा से मानगर जीवन रे खांदी बाटा दुख क्लेश कातिबो. அப்படிப்பட்ட பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. सेपरी लोकमाने जगरे अछंती. நான் சொல்றது உண்மையா? मुकई बाटा सत्य कि नहीं? கை அப்படி லேசா அசைச்சு காட்டுங்க. आतोटी को लाई करी कोंदु. உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி தான் இங்க நிலைமை कई இருக்கு. बाटा सत्य बोली कई बार लोको. நீங்க சொல்ற மாதிரி தான் இங்க நிலைமை இருக்குன்னு ஒத்துக்கிறவங்க, அது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அசைச்சு காட்டுங்க. अपन कई बार परिया का मोर जीवन अछि बोली कई बार लोको. टिके आतोटा करी एमती ओलाई करी कोंदु. இது ஒரு சிறையிருப்பு. एटा गोटे बंधन. இதுக்கு காரணம் பிசாசு. एटार कारण शैतान. அவன் உங்க குடும்பத்தை அழிக்கணும், ஒழிக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கணுங்கிறதுக்காக உங்களை சிறைக்குள்ள கட்டி போட்டிருக்கிறான். से आपनगर परिवार के नष्ट करिवार अछि से किछि करिबा पय देबार नै बोली शैतान आपनके बांधी रखि. இதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்க எந்த மனிதர் வந்தாலும் முடியாது. एटारु मुक्त करिबा पय कोनोसी लोको எந்த மருத்துவர் வந்தாலும் முடியாது. कोनोसी मेडिसिन खाइले भी कोनो डॉक्टर बगरे गोले भी मुक्त पारबे नै. எங்க ஊர்ல ஒரு சாட்சி உண்டு. हमर गांव रे गोटे साक्ष्य कहिबे. என் கூட ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு பிரதர், அவர் பேர் சாலமோன். मोर सहित जने भाई बैप्टिस्मो नेइतिले तांगर नाम अछि सालोमन. அவங்க குடும்பத்துல ஒரு சம்பவம் தலைமுறை நடந்துகிட்டே இருக்கும். तांगर परिवार रे वंश धरी करी कोटे घटना घटुतिला. அவங்க தாத்தா 40 வயசு வரும்போது செத்துருவாரு. செத்துட்டாரு. तांगर जेजे बापा 40 वयसरे मरी गले. அவங்க அப்பா 40 வயசு வரும்போது அவர் இறந்துட்டாரு. तांगर बापा 40 वयसले तांगर पापा मरी गले. என்ன அப்படினா அவங்க குடும்பத்துல ஒரு சாபம் இருந்துச்சு. कारण तांगर परिवार रे अभिशाप थी. அவங்க தலைமுறையில 40 வயசுக்கு மேல யாருமே வாழ்ந்த சரித்திரமே இல்ல. तांगर वंश रे के भी 40 वयस ऊपर के रोनोतिले. 40 வயசு வந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது வியாதி வரும், அப்படியே படுக்கையில மரிச்சு போயிடுவாங்க. 40 वयस आसिले से मानगर कोनोसी रोग आसीबो से माने मरि जीव. அவங்க குடும்பத்துல யாருக்கு 40 வயசு வந்தாலும் அந்த ஊரே பயப்படும், சொந்த பந்தம் எல்லாரும் பயந்து போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது. तांगर परिवार रे के भी 40 वयस हेगले से परिवार लोक से गांव लोक माने तांगर कुटुंब लोक माने समस्त कोने जीवे भयभीत जीवे कारण से परिवार रे मृत्यु कोटिव मरण आसीयो बोली. அதே போல இந்த பிரதருக்கு 39 முடிஞ்சு 40 பிறக்க கூடிய டைம் வரும் பொழுது से भाईंकर भी 29 सरला 40 हेबार परि जाउची. அவர் பயந்து கொண்டு வந்தாரு. से भय करू. அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. तांगर पुओ जियो परिवार तांगर स्त्री समस्त भय அவங்க करू. சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, இவரும் 40 வரப்போது சீக்கிரம் சாக போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. तांगर परिवार लोक कुटुंब लोक भाबितिले 40 वर्ष हेबा पय जाउची से मरि जीव बोली भाबितिले. அப்பொழுது அவருக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். सेतेबेले तांक जीसुके विषय रे सुसमाचार कोआ गला से जीसुके विश्वास करले. அவர் என் கூட தான் ஒண்ணா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். से मोर सहित मिसी करी बैप्टिस्म नेले. இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேல ஆயிருச்சு. இன்னைக்கு அவர் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்காங்க. जी तांगर 65 वर्ष हेगला से परिवार सहित शांति रे खुशी रे रहउचंती. समस्त ताली मारी के प्रभु. அவர் தலைமுறையில இருந்த சாபம், இருள், சிறையிருப்பு முறிக்கப்பட்டது. तांगर परिवार ऊपर तिलाठा अंधकार अभिशाप शैतान रे बंधन सब छिंडी गला. காரணம் தெரியுமா? இயேசுவின் வெளிச்சம் உதித்தது, சிறையிருப்பு முறிந்தது. जीसुंगर आलोक आसिला अंधकार दूर हे गला. இந்த மத்தியானத்தில் நாங்க பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்க மேல உதிக்கிறபடினால உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, அந்த சங்கிலிகள் கலண்டு விழும், சிறையிருப்பு முறிந்து போகும். ଆଜି ପ୍ରଭୁଙ୍କର ଆଲୋକ ଆପଣମାନଙ୍କ ଉପରେ ଆସୁଛି. ଆପଣଙ୍କର ଜୀବନରେ ଥିବା ବନ୍ଧନ ସେ ଚେନ୍ ସବୁ ଛିଣ୍ଡି ଯିବ. பேதுருவின் சங்கிலி கலண்டு விழுந்தது போல உங்க
மேல இருக்கிற சிறையிருப்பு இயேசுவின் வெளிச்சத்தினாலே அது இப்பொழுது முறிக்கப்படும். ଆମେ ପିତରଙ୍କର ଆତ୍ରେ ଥିଲାଟା ଛିଣ୍ଡିଗଲା ସେହିପରି ଆପଣଙ୍କ ଉପରେ ଥିବା ବନ୍ଧନ ଯୀଶୁଙ୍କ ନାମରେ ମୁକ୍ତ ହେଇଯିବ। Hallelujah. 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 வெளிச்சம் வந்தா சிறையிருப்பு முறியும். ஆலோକ ଆସିଲେ ବନ୍ଧନ ଛିଣ୍ଡିଯିବ। இரண்டாவது ଦ୍ୱିତୀୟରେ அந்த பேதுரு சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது ସେ ପିତର ଜେଲ ଭିତରେ ଥିଲା ସମୟରେ கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கி ପ୍ରଭୁଙ୍କର ଆଲୋକ ଆସିଲା। அது நைட் நேரம், நடு ராத்திரி நேரம். ସେଟା ରାତି ଅଧା ରାତିରେ கர்த்தருடைய தூதன் வந்து பேதுருவை விடுவித்து வெளியே கொண்டு வருவதற்காக அங்க வெளிச்சம் வந்து உதிக்கி ସେ ପ୍ରଭୁଙ୍କର ଦୂତ ଆସିକରି ତାଙ୍କୁ ବାହାରେ ଆଣିବା ପାଇଁ ସେ ଆଲୋକ ଆସିଲା। ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்கணும். ଭଲରେ ଶୁଣନ୍ତୁ, இது புரியணும்னா நல்லா கவனிக்கணும். ଭଲରେ ବୁଝିବା ପାଇଁ ଶୁଣନ୍ତୁ। அவர் இருக்கிறது சிறைச்சாலையில. ଏବେ ସେ ଜେଲ ଭିତରେ ଅଛି। அரசாங்கம் அவரை பிடிச்சு உள்ள போட்டிருக்கு. ସେ ଗଭର୍ଣ୍ଣମେଣ୍ଟ ତାକୁ ଜେଲ ଭିତରେ ପୁରାଇଛି। ஆனா கர்த்தருடைய தூதன் வந்தது அவரை விடுவிச்சு வெளியே கொண்டு வர. ପ୍ରଭୁଙ୍କର ଦୂତ ତାକୁ ମୁକ୍ତ କରି ବାହାରେ ନେବା ପାଇଁ ଆସିଛନ୍ତି। அப்போ வெளியே கொண்டு வரணும்னா இன்னும் நைட் நேரம், எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம், ରାତି ସମୟରେ ସମସ୍ତେ ଶୋଇବା ସମୟରେ। அப்ப அங்க வந்து வெளிச்சம் தேவையில்லை. ଏବେ ସେଠି ଆଲୋକ ଦରକାର ନାହିଁ। வெளிச்சம் உதிச்சா கண் முழிச்சிருவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்ப பேதுருவை மறுபடியும் உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ସେତେବେଳେ ରାତିରେ ଆହୁରି ଉଜ୍ଜବଳ ହେଲେ ସମସ୍ତେ ଚେତା ହେଇଯିବେ। ପୁନର୍ବାର ଜେଲରେ ତାଙ୍କୁ କୋଣ ଧରିକରି ଭିତରେ ପୁରାଇ ଦେବେ। ଆଲୋକ ଦରକାର ନାହିଁ। அப்புறம் எதுக்கு அங்க வெளிச்சம் உதித்தா தெரியுமா? କାହିଁକି ସେଠି ଆଲୋକ ଆସିଲା? பேதுருவை விடுவிப்பது மட்டும் தேவ நோக்கம் அல்ல. ପିତରଙ୍କୁ ଖାଲି ମୁକ୍ତ କରିବାଟା ପ୍ରଭୁଙ୍କର ଇଚ୍ଛା ନାହିଁ। பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக மட்டும் அங்கே தூதன் வரவில்லை. ଜେଲଟାରୁ ପିତରଙ୍କୁ ଉଦ୍ଧାର କରିବା ପାଇଁ ମାତ୍ର ଦୂତ ଆସିନଥିଲେ। வெளியே வரும்போது ஒரு முக்கியமான சம்பவத்தை பேதுருவுக்கு செய்வதற்காகத்தான் அங்கே தூதன் வந்தார். எனவேதான் வெளிச்சம் உதித்தது. ଦେଖନ୍ତୁ, ପିତରଙ୍କୁ ବାହାର କରି ଆଣିଲା ପରେ ସେଠି ଗୋଟେ ଘଟଣା ଘଟିବା ପାଇଁ ଯିବାର ଥିଲା। ସେଥିପାଇଁ ପ୍ରଭୁ ଦୂତ ଆସିଲେ। அது என்ன காரியம் தெரியுமா? କଣ ଘଟିଲା? என்ன கவனிங்க, ଭଲରେ ଶୁଣନ୍ତୁ, கையாசைங்க, ହାତ ଟିକେ ଓଲାନ୍ତୁ, அல்லேலூயா போலே. ହାଲେଲୁୟା କୁହନ୍ତୁ। நீங்க இருக்கிறீங்க, ଆପଣମାନେ ଅଛନ୍ତି, நல்லா புரியுது, ବୁଝିପାରୁଛି। கவனிங்க. ଶୁଣନ୍ତୁ, எதற்காக தூதன் வந்தார்னா, କାହିଁକି ଦୂତ ଆସିଲେ? எதற்காக இயேசுவுக்குள் வந்தார்னா, ଯୀଶୁ କାହିଁକି ଆପଣଙ୍କ ଠାରେ ଆସିଲେ? சிறையிருப்பை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, ଆପଣଙ୍କର ବନ୍ଧନକୁ ମାତ୍ର ପିଟାଇବା ପାଇଁ அந்த ନାହିଁ। வெளிச்சம் உதித்த உடனே தூதன் சொல்லுவாரு, ସେ ଦୂତ ଆଲୋକ ଆସିବାରୁ ଦୂତ କହିଲେ, உன் செருப்பு அங்க இருக்கு, ତୋର ଚପଲ ସେଠି உன் ଅଛି, பெல்ட் அங்க இருக்கு, ତୋର ବେଲ୍ଟ ସେଠି ଅଛି, உன் Dress அங்க இருக்கு, ତୋର ବସ୍ତ୍ର ସେଠି ଅଛି, அதெல்லாம் எடுத்துக்கோ, ସବୁ ଧର, அதெல்லாம் எடுத்துக்கோ. ସବୁ ଧର, எல்லாரும் சொல்லுங்க, அதெல்லாம் எடுத்துக்கோ, ସବୁ ଧର, அதெல்லாம் எடுத்துக்கோ. உன் செருப்பு எடுத்துக்கோ, ଚପଲ ଧର, உன் பெல்ட் எடுத்துக்கோ, ବେଲ୍ଟ ଧର, உன் அங்கி எடுத்துக்கோ. ଲୁଗାକୁ ଧର। என்ன நடந்தது தெரியுமா? କଣ ହେଲା? இருட்டுல ଅନ୍ଧାରରେ செருப்பு எங்க இருக்கு, அவருடைய Dress எங்க இருக்கு, பெல்ட் எங்க இருக்குன்னு பேதுருவுக்கு தெரியாது. ଅନ୍ଧାର ଭିତରେ ପିତରଙ୍କୁ ଚପଲ ଗୋଟିଏ ଅଛି, ବେଲ୍ଟ ଗୋଟିଏ ଅଛି, ବସ୍ତ୍ର ଗୋଟିଏ ଅଛି ବୋଲି ସେ ଜାଣି ପାରିବ ନାହିଁ। ஒரு பொருளை போட்டா இருட்டுல கண்டுபிடிக்க முடியுமா? ଅନ୍ଧକାର ଭିତରେ ଗୋଟେ କୌଣସି ଜିନିଷ ଚାଲିଲେ சொல்லுங்க. ଦେଖି ହବ କି? ଅନ୍ଧାରରେ ଦୁଷିବ କି କୌଣସି ଜିନିଷ? கண்டுபிடிக்க முடியாது. ଦୁଷିବ ନାହିଁ। இப்ப பேதுருவினுடைய அவருக்கு சொந்தமான பெல்ட், செருப்பு, அங்கி எல்லாம் உள்ள கிடக்கு. ଜେଲ ଭିତରେ ପିତରଙ୍କର ଚପଲ ଅଛି, ବେଲ୍ଟ ଅଛି, ତାର ବସ୍ତ୍ର ଅଛି। இப்ப பேதுருவை மட்டும் தூதன் கைய பிடிச்சு வெளியில கூட்டு வந்துட்டார்னா, କେବଳ ପିତରଙ୍କୁ ମାତ୍ର ପ୍ରଭୁ ବାହାରେ ଆଣିଲେ இவருக்குரிய பெல்ட், செருப்பு எல்லாம் அங்கேயே கிடக்கும். ତାର ଚପଲ, ବେଲ୍ଟ, ବସ୍ତ୍ର ସବୁ ଭିତରେ ଜେଲ இது ଭିତରେ எங்க கிடக்குன்னு அவருக்கும் தெரியாது. ସେ କୋଉଠି ଅଛି ବୋଲି ସେ ଜାଣି ପାରିବ ନାହିଁ। எனவே இதை கண்டுபிடிப்பதற்காகத்தான், ସେଟା ଦୁଷିବା ପାଇଁ, இதை மறுபடியும் அவருக்கு கொடுப்பதற்காகத்தான், ପୁନର୍ବାର ସେଟା ଦେବା ପାଇଁ, அவருடைய பெல்ட், செருப்பு எல்லாம் அவருடைய Dress அவருக்கு ତାର கொடுப்பதற்காகத்தான் ବସ୍ତ୍ର, ତାର ଚପଲ, ତାର ବେଲ୍ଟ வெளிச்சம் உதித்தது. ଆଲୋକ ଆସିଲା। உன் பொருள் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோ. ତୁମର ଜିନିଷ କୋଉଠି ଅଛି ତୁମେ କାଢ। உன் செருப்பு எடுத்துக்கோ, ତୋର ଚପଲ உன் Dress எடுத்துக்கோ. ବସ୍ତ୍ରକୁ କାଢ। உனக்குரியது எங்கெங்கெல்லாம் கிடக்கும். ତୋର ଜିନିଷ କୋଉଠି ଅଛି ସେଟାକୁ சத்துரு உனக்குரியதை பறித்து கொண்டா, ସୈତାନ ତୁମର ଜିନିଷକୁ ଚୋରି ନେଇଥିଲା। உனக்குரியதை எடுத்துக்கொண்டா. ତୋର ଜିନିଷକୁ அது எங்க இருக்குன்னு தெரியல. ସେଟା କୋଉଠି ଅଛି ବୋଲି ଜାଣି ପାରୁନାହିଁ। இப்போ என் வெளிச்சம் உதிக்கி, ଏବେ ଆଲୋକ ଆସୁଛି, என் வெளிச்சம் உதிக்கி. ଆଲୋକ ଆସୁଛି। உன் பொருள் எங்க இருக்குன்னு பாரு, ତୋର ଜିନିଷ କୋଉଠି ଅଛି ଦେଖ, எடுத்துக்கோ. ନିଅ। இப்போ வா. ଏବେ ஆண்டவர் நமக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா? ପ୍ରଭୁ ଆମକୁ କଣ କହୁଛନ୍ତି? சத்துரு உங்களை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போகும் பொழுது ସୈତାନ ତୁମକୁ ବନ୍ଧନ ଭିତରେ ନେବା ସମୟରେ உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பறித்து கொண்டான். ଆପଣଙ୍କର ଆଶୀର୍ବାଦକୁ ସୈତାନ ଚୋରି ନେଇଥିଲା। உன் சமாதானத்தை அவன் பறித்து கொண்டான். ତୋର ଶାନ୍ତିକୁ ସୈତାନ ଚୋରି உன் ନେଇଥିଲା। சுகத்தை சத்துரு பறித்து ତୋର கொண்டான். ସୁସ୍ଥତାକୁ ସୈତାନ ଚୋରି ନେଇଥିଲା। உன்னுடைய சகல ஆசீர்வாதத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். ସବୁ ଆଶୀର୍ବାଦକୁ ସୈତାନ ଚୋରି ନେଇଗଲା। அதை பறித்து கொண்ட
அனைத்தையும் se chorai kori neithiba sobuku ஏதேன் தோட்டத்தில் பிசாசு தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொண்டான். eden bogicare prabhu deithiba aashirvadaku saitan chori neigala அதை திரும்ப கொடுப்பதற்காகத்தான் seda perai deba nimonte உனக்குரிய ஆசீர்வாதத்தை tumar aashirvada tumaku deba nimonte உனக்குரிய எதிர்காலத்தை tumar bhavishyatku aashirvada kariba உங்களுக்குரிய சரீர சுகத்தை tumamanangara sarira sustata tumaku deba nimonte பிசாசு பறித்து கொண்ட அனைத்தையும் saitan chori neithiba sobuku perai deba nimonte திரும்ப உங்களுக்கு கொடுப்பதற்காக punarvara perai deba nimonte வெளிச்சம் உதிக்கிறது. aloko opposite வெளிச்சம் உதிக்கிறது. aloko opposite இயேசுவின் வெளிச்சம் உதித்தா jisindra aloko asila நீ இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுவாய். tume horaiti batake punarvara paibo உன் ஆசீர்வாதம் திரும்ப உனக்கு வரும். tumar aashirvada tumaku asibo எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? loke viswasa karuchanti உங்கள் வாழ்க்கையில உங்களுக்குரிய யார் எல்லாம் உங்களுக்குரியதை இழந்து போயிருக்கீங்களோ ଆପଣଙ୍କର ଜୀବନରେ ଆପଣଙ୍କର ଆଶୀର୍ବାଦ ଗରାଇ କରି ଏ ଜାଗାରେ ଆସୁଛନ୍ତି କି உங்க சரீர சுகமோ உங்க ஆவிக்குரிய நன்மையோ உங்க பொருளாதார ஆசீர்வாதமோ உங்க குடும்ப சமாதானமோ யாரெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ ଆପଣଙ୍କର ଶରୀର ସୁସ୍ଥତା କି ପରିବାରର ଶାନ୍ତି କି ଆତ୍ମିକ ଆଶୀର୍ବାଦ ଗରାଇଛନ୍ତି କି பிசாசு அனைத்தையும் பறித்து கொண்டா ସୈତାନ ତୁମଠାରୁ ଚୋରି ନେଇଥିଲା ஆனா இயேசு அனைத்தையும் மீட்டு கொடுப்பாரு. ଯୀଶୁ ସବୁକୁ ଫେରାଇ ଦେବେ இயேசுவின் வெளிச்சம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கும். ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ଆପଣମାନଙ୍କୁ ଫେରାଇ ଆଣିବ உங்களுக்குரியதை பறித்து கொண்ட அனைத்தையும் இயேசு மீட்டு கொடுப்பாரு. ଆପଣଙ୍କଠାରୁ ନେଇ ଯାଇଥିବାଟାକୁ ପ୍ରଭୁ ଫେରାଇ ଦେବେ கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். ପ୍ରଭୁଙ୍କ ନାମରେ இயேசுவின் நாமத்துல நான் அறிக்கையிடுகிறேன். ଯୀଶୁଙ୍କ ନାମରେ ମୁଁ କହୁଛି உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பிசாசு பறித்து கொண்டாம்ல ତୁମର ଆଶୀର୍ବାଦକୁ ସୈତାନ ଚୋରି ନେଇଥିଲା யார் யார் எதையெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ ଯେଉଁମାନେ କୁକୁଟାକୁ ହରାଇଛନ୍ତି இயேசுவின் வெளிச்சம் உங்க மேல் வருவதனால ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ଆପଣମାନଙ୍କ ଉପରେ ଆସିବାରୁ நீங்க இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுவீர்கள். ଆପଣମାନେ ହରାଇଥିବାଟାକୁ ପୁନର୍ବାର ପାଇବେ சீக்கிரம் மீட்டுக் கொள்ளுவீர்கள். ପାଇବେ இதே ஊர்ல ଏ ଗାଁରେ நீங்க இழந்த அனைத்தையும் ଆପଣମାନେ ହରାଇଥିବା ସବୁକୁ மீட்டுக் கொள்ள போறீங்க. ପୁନର୍ବାର ପ୍ରଭୁ ଫେରାଇ ଦେବେ நீங்களும் ଆପଣମାନେ மற்றவர்களை போல ସମସ୍ତଙ୍କ ପରି தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. ମସ୍ତକ ଉଠାଇ କରି ଚାଲିବେ ஆசீர்வாதமா வாழ போறீங்க. ଆଶୀର୍ବାଦରେ ଜୀବନ ଯାପନ କରିବେ இயேசுவின் வெளிச்சம் செய்யும். ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ତାହା କରିବ ஹalleluya. ହାଲେଲୁୟା மூணாவது சொல்லி நான் முடிக்கிறேன். ତୃତୀୟଟା କହି କରି ଶେଷ କରିବି இயேசுவின் வெளிச்சம் உதித்தா நம் சிறையிருப்பு மாறும். ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ଆସିଲେ ଆମମାନଙ୍କର ବନ୍ଦନା ଛିଣ୍ଡିଯିବ நான் இழந்த அனைத்தையும் எனக்கு மீட்டு தருவார் ஆண்டவர். ହରାଇଥିବାଟାକୁ ପ୍ରଭୁ ଫେରାଇ ଦେବେ அதுக்கப்புறம் தூதன் சொல்லுவாரு என் பின்னால வா. ତାପରେ ଦୂତ କହିଲେ அவருக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ସେ କେମିତି ଯିବାର ଅଛି ସେ ଭିତରେ என் பின்னால வா. ମୋର ପଛରେ ଆସ என்ன பின்பற்றி வா. ମୋର ଅନୁଗମନ உன்னை କର சரியா நடத்துவேன். ମୁଁ ତୁମକୁ ଠିକରେ ଚଲାଇବି கவனிங்க. ବୁଝିପାରୁନ இங்க இருக்கிற உங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியல. କେତେ ଲୋକ ମୁଁ କେମିତି ରହିବାର ଅଛି ବୋଲି ଜାଣିନାହାନ୍ତି வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ଅନେକ ଯୁବ ଯୁବତୀ ମାନେ ଏ இந்த ଜାଗାରେ ଅଛନ୍ତି வாலிப வயசுல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியல. ଯୌବନ କାଳରେ ମୁଁ କଣ କରିବାର ଅଛି କଣ କରିବାର ନାହିଁ ବୋଲି ମୁଁ ଜାଣି ନାହିଁ எந்த வழியில நடக்கும் உங்களுக்கு தெரியல. ଏ ରାସ୍ତାରେ ମୁଁ ଯିବାର ଅଛି ମୁଁ ଜାଣି ନାହିଁ உங்க விருப்பப்படி போனா உங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும். ଆପଣଙ୍କର ଇଚ୍ଛା ଅନୁସାରେ ଯିବେ ବୋଲି କହିଲେ ଆପଣଙ୍କର ଜୀବନ ଶୂନ୍ୟ ହେଇଯିବ மத்தவங்க சொல்றத கேட்டு போனாலும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க வேற பாதையில போயிருவீங்க. ଅନ୍ୟ ଲୋକର କଥା ଶୁଣିକରି ଚାଲିବେ ବୋଲି କହିଲେ ଆପଣଙ୍କର ଅଲଗା ରାସ୍ତାରେ ପଳାଇ ଯିବେ இயேசுவின் வெளிச்சம் உங்க மேல உதிக்கிறதுனால ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ ଆପଣଙ୍କ ଉପରେ ଆସିବାରୁ உங்களுக்கு பாதை காண்பிப்பா. ଯୀଶୁ ଆପଣଙ୍କୁ ରାସ୍ତା ଦେଖାଇବେ நீங்க நடக்க வேண்டிய வழியை இயேசு காண்பிப்பா. ଆପଣ ଯିବା ରାସ୍ତା ଆପଣଙ୍କୁ ଦେଖାଇବେ எந்த வழி நடக்கணுமோ அந்த வழியை உங்களுக்கு காண்பிப்பா. କୋଉ ରାସ୍ତାରେ ଚାଲିବାର ଅଛି ସେ ରାସ୍ତା ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଆପଣଙ୍କୁ ଦେଖାଇବେ பைபிள் இருந்தா கையில பிடிச்சு சொல்லுங்க. பைபிள் இருந்தா கையில ହାତରେ ଧରି କରି କହନ୍ତୁ ବାଇବେଲ ହାତରେ ଉଠାଇ କରି கையில உயர்த்தி சொல்லுங்க. கையில உயர்த்தி சொல்லுங்க. ହାତରେ ଧରି କରି କହନ୍ତୁ இந்த வசனம் என்ன வழி நடத்தும். ଏ ବାକ୍ୟ ମତେ ଚଲାଇବ இந்த வசனத்துல வெளிச்சம் இருக்கு. ବାକ୍ୟରେ ଆଲୋକ ଅଛି இது என்ன வழி ଏ நடத்தும். ବାକ୍ୟ ମତେ ଚଲାଇବ இது என் குடும்பத்தை நடத்தும். ମୋର ପରିବାରକୁ ଚଲାଇବ என் பிள்ளைகளை நடத்தும். ପିଲାମାନଙ୍କୁ ଚଲାଇବ ஹalleluya. ହାଲେଲୁୟା இயேசுவின் வெளிச்சம் ଯୀଶୁଙ୍କର ଆଲୋକ உங்க சிறையிருப்பை முறிக்குது. ଆପଣଙ୍କର ବନ୍ଧନକୁ ଛିଣ୍ଡାଇବ நீங்க இழந்ததை மீட்டு தருது. ଆପଣ ହରାଇଥିବାଟା ଫେରାଇ ଦେବ அவர் உங்களை வழி நடத்துவார். ସେ ଆପଣମାନଙ୍କୁ ଚଲାଇବେ இனிமே நீங்க இடறவே மாட்டீங்க. கீழே விழ மாட்டீங்க. ଆପଣମାନେ ଛୁଣ୍ଡିବେ ନାହିଁ ଆଉ ନଷ୍ଟ ହେବେ ନାହିଁ நீங்க உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் சரியாய் உங்களை வழி நடத்தும். ଆପଣମାନଙ୍କୁ ଆପଣଙ୍କର ପିଲାମାନଙ୍କୁ ଆପଣଙ୍କ ନାତି ନାତୁଣୀ ମାନଙ୍କୁ ପ୍ରଭୁଙ୍କର ଆଲୋକ ଠିକ ରାସ୍ତାରେ ଚଲାଇବ இந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் ஆண்டவர் இந்த ஸ்தாபனத்தின் மூலம்
இருக்கிறீங்களோ உங்களுக்கு இங்க ஊழியர்களை அனுப்பி ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறாங்க. प्रभु ए आशीर्वाद देवा निमंते प्रभु ए संस्था द्वारा पालक मानक पठाई करी आपण मानक निमंते मंडली करक बनाई दउछ. ஆமென் சொல்றீங்களா? आमेन कोली कहउछन्ति कि ஹalleluya. हालेलुया. அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? सेति आपण माने कोन करिवार अछि. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும் பொழுது रविवार प्रार्थना चलला समय எங்கேயும் போக கூடாது. गॉड जीवार नै. இயேசுவை தேடி அவருடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்துடணும். प्रभु को खोजी करी मंडली के आशीर्वाद अछि. அங்க பாஸ்டர் சொல்ற வசனத்தை கேட்கணும். पास्टर करिबा कहबा वाक्य को सुनिबार அந்த अछि. வசனத்தை கேட்க கேட்க वाक्य को सुनु இயேசுவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும். यीशुंगर आलोक आपनक भीतर உங்க आसी. சிறையிருப்பு மாறும். आपनकर बंधन छिंडी जीवो. நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப மீட்டுக் கொள்வீங்க. आपने वराइती आशीर्वाद पुनर्बर पाइबे. எந்த வழி நடக்க கூடாதோ அந்த வழியை விட்டு நீங்க விலகுவீங்க. वो रास्ता रे जीवार नहीं से रास्ता टार फेरीबे. எந்த வழி நடக்கணுமோ அந்த வழியில நீங்க நடப்பீங்க. वो रास्ता रे चालीबार अछि से रास्ता रे आपने चालीबे. ஹalleluya. हालेलुया. அவருடைய வசனத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா प्रभुंगर वाक्य अनुसार आपने चालीले. ஒரிசா பட்டணமே உங்களை திரும்பி பார்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கை உயரும். ओडिशा देश आपनके देखिबार परी आपनकर जीवन के बदलाइबे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. படின கொண்டு हालेलुया. ஒருவேளை இதுக்கு முன்னால உங்க விருப்பப்படி வாழ்ந்து நீங்க கீழே விழுந்து எழும்ப முடியாம இருந்தீங்கன்னா இப்போ நல்ல செய்தியை சொல்றேன். जदि एते दिन आपण मनकर इच्छा अनुसार चाली करी तले पड़ी जाई करी उठी न पारी करी सेमती अछंती कि आपण मनक पई म भलो खबर कहूची. இயேசுவை பிடிச்சுக்கோங்க. जीसुंगु धरंतु. அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்க. जीसुंगर वाक्य को धरंतु. ஆலயத்துக்கு வாங்க. मंडली के आसंतु. பாஸ்டர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. पास्टर कहबा वाक्य को सुनंतु. அவங்க சொல்ற சத்தியத்தை கேளுங்க. पास्टर कहबा वाक्य को सुनंतु. அதுல நடந்தீங்கன்னா से वाक्य अनुसार चलंतु. நீங்க விழ மாட்டீங்க. आपण तले पड़ीबे. விழுந்தாலும் எழும்புவீங்க. तले पड़ले भी उठीबे. திரும்ப விழ மாட்டீங்க. पुनर्बार पड़ीबे नहीं. நீங்க நல்லா வாழுவீங்க. आपण भलो रहिबे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். जीसु ख्रिस्टଙ୍କ नामରେ ମୁଁ ଆପଣମାନଙ୍କୁ ସ୍ପେଶାଲ ଜଣାଉଛି ମୁଁ ଆପଣମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରୁଛି. இனி என்ன ஆனாலும் சரி, ଆଉ କଣ ଘଟିଲେ எங்க என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, କଣ ହେଲେ ବି இயேசுவை விட்டுறக்கூடாது. जीसुଙ୍କୁ ଛାଡିବାର ନାହିଁ. ஆலயத்தை விட்டுறக்கூடாது. ମଣ୍ଡଳୀକି ଛାଡିବାର, வசனத்தை விட்டுறக்கூடாது. ବାକ୍ୟକୁ ଛାଡିବାର. இதுல உறுதியா இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ଯୋଉମାନେ ଏଟା ସବୁ ମୁଁ କରିବି ବୋଲି କହିବା ଲୋକ ହାତ ଉଠାଇ କରି ଡାଲି ଲେଖନ୍ତୁ. இயேசுவை விடக்கூடாது, வசனத்தை விடக்கூடாது, ஆலயத்தை விட்டுறக்கூடாது. जीसुଙ୍କୁ ଛାଡିବାର ନାହିଁ, ମଣ୍ଡଳୀକି ଛାଡିବାର ନାହିଁ, ବାକ୍ୟକୁ ଛାଡିବାର ନାହିଁ. ଆମେନ୍. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் உங்க சிறையிருப்பு மாறி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இழந்தவர்கள் திரும்ப வந்து உங்க வாழ்க்கையை சரியாய் தேவன் உங்களை வழி நடத்துவார். ପ୍ରଭୁ ଆପଣମାନଙ୍କୁ କଣ କରିବେ? ଆଶୀର୍ବାଦ କରିବେ. ଠିକ ରାସ୍ତାରେ ପ୍ରଭୁ ଆପଣଙ୍କୁ ଚଳାଇବେ. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயா ஆசீர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ପ୍ରଭୁଙ୍କୁ ମୁଁ ଧନ୍ୟବାଦ ଦେଉଛି. ମୋତେ ସୁଯୋଗ ଦେଇଥିବା ଆଶୀର୍ବାଦ ଆଜ୍ଞାଙ୍କୁ ତାଙ୍କର ଦଳ ଲୋକମାନଙ୍କୁ ମୁଁ ପ୍ରଭୁଙ୍କ ନାମରେ ଧନ୍ୟବାଦ ଦେଉଛି. ஹalleluya. ହାଲେଲୁୟା. ஜெபிப்போம். प्रार्थना करिबा. பரலோக பிதாவே இந்த நேரத்துக்காக நன்றி. स्वर्गर पिता ये समय पाए मैं तुमको धन्यवाद देऊ. வெளிச்சம் பிரகாசிக்கிற போது आलोक उपस्थित है बस. சிறையிருப்பு நீங்கியது. बंधन छिड़ी गला. இழந்தவைகள் எல்லாம் மீட்டு கொண்டார். ओराइलटा फेराइले. வழி நடத்தினீர். चलाइले. இந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறோம். प्रभु वाक्य का मैं बोलूं. இவர்கள் மேல் வார்த்தையின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். वाक्य आशीर्वाद இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். जिस के नाम में प्रार्थना இந்த करो. வார்த்தையின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். वाक्य आशीर्वाद सेमान को प्रार्थना. சிறையிருப்பு மாறட்டும். सेमान के बंधन की छिटाई. வாயை திறந்து சத்தமா ஜெபிங்க. समस्त मुख खोली कर प्रार्थना करो. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுங்க. प्रभु को धन्यवाद देकर प्रार्थना करो. நல்ல சத்தமா நன்றி சொல்லுங்க. बड़े बड़े प्रभु को धन्यवाद करो. உங்க மேல இருக்கிற சிறையிருப்பை இயேசு மாற்றுகிறார். प्रभु आपनका प्रतिभा बंधन के प्रभु चिंताउछ. உன் குடும்ப இழந்த ஆசீர்வாதத்தை இயேசு மீட்டு தருகிறார். आपनका परिवार शांति के प्रभु पराई देउछंती. உங்க குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் வழி நடத்துகிறது. आपनका परिवार प्रभु को आलोक आपनका चलाइबो. விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை जमन செலுத்துங்க. विश्वास करूछंती करो ताली सहित प्रभु को धन्यवाद दियंतु. हालेलुया 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 रागाताना शेको लगा नीमा लातो रबो काताना नीमा लोतो रकाताना यीशुविன் நாமத்தில் பிதாவே ஜனத்துக்கு விடுவிப்பீராக மீட்பீராக வழிநடத்துவீராக வார்த்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக वाक्य को गौरव करो. இதை அப்படி செய்வதற்காக நன்றி. तुम्हें से परिवार तुमको धन्यवाद. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். प्रभु का नाम गौरव. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். तुम रास्ता समर्पण करो. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम में प्रार्थना मांगुछु पिता.